ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன், கோழி மிளகு வறுவல். இது அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம், தக்காளி, சிக்கன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகு, ஹோல் கரம் மசாலா, பட்டை, இலை, லவங்கம், சோம்பு, உப்பு, குக்கிங் ஆயில், இஞ்சி பூண்டு விழுது, பூண்டு. ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த வறுக்கிற மனம் நமக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் அந்த பெப்பர்லாம் வெடிக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் அதை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க ஹோல் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 ஆனியன் இந்த மாதிரி கீத்தாக கட் பண்ணிக்கோங்க. அது ஆயிலில் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எப்பவும் பண்ணுறது தான் ஆனியன் வதங்கிறதுக்காக. ஆனியன் வதங்கினதும் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ரெண்டுமே கூட ஒன்றா சேர்த்துக்கலாம். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு 1 மினிட்ல இல்லை ½ மினிட்ல தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் கொத்தமல்லியோடு சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால் உங்களுக்கு க்ரீனரியாக இருக்குது, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா கொத்தமல்லி நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பெருசாக தாங்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ அதனால் நான் அது மாதிரி சேர்த்து அரைச்சி வச்சுருவேன். நல்லா வதக்கிக்கோங்க. அந்த அரோமா பொருளும் வதக்கி எடுத்துகிட்டு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இது நான் செய்கிறது வந்து 1/4 கிலோ சிக்கனுக்கு. ஸோ நீங்கள் அதிகமாக செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ சிக்கனை சேர்த்துட்டு அது ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. சிக்கன் குக் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, சோம்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் கூட வந்து ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு கிரேவிக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் ஒரு 50% பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1½ டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா இதுக்கு பெருசாக காரம் நம்ம கொடுக்க போகிறது பெப்பர் தான், அதனால் ரொம்ப காரம் சேர்த்துக்காதீங்க. ஒரு 1½ ஸ்பூன் மிளகுத்தூள், குழம்பு மிளகுத்தூள் மட்டும் போதும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுருக்க மிளகு, சோம்பு ப்ளஸ் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச இந்த பேஸ்ட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதை இறக்குற டைமில் மேக்ஸிமம் குக் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம இந்த பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகு, சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு 1 மினிட் இருந்தால் போதும், அதுக்கு மேலே விடக்கூடாது. ஏன்னா எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், மிளகு போட்டுட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா கசப்பேறிடும். பாருங்கள், சூப்பராகிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா செம்மையான ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இது சுட சாதம், டிஃபன் ஐட்டம்ஸு, இல்லை சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷு, ரசத்துக்கு சைட் டிஷ்ஷெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபுட் குயின் 360 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.